Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Re-NEET 2024 எக்ஸாம் ஜூன் 23ஆம் தேதி இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1563 கேண்டிடேட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணப்பட்ட இந்த எக்ஸாமில் 813 பேர் அட்டன் பண்ணி எழுதியிருக்காங்க. 750 பேர் எழுதவில்லை. 750 பேர் எழுதலை, 813 பேர் தான் எழுதியிருக்காங்க. 750 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? பழைய மார்க்கே மே 5ஆம் தேதி எழுதினாங்களே அந்த ரிசல்ட்டில் கிரேஸ் மார்க்கை எடுத்துட்டு என்ன மார்க்கோ அதை கொடுத்துருவாங்க. இந்த 813 பேருக்கு இந்த நியூ எக்ஸாம் பேப்பரை திருத்தி மார்க் கொடுப்பாங்க. சரி, எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி சார் இருந்துச்சு? நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து நமக்கு இந்த 2024 கொஷின் பேப்பர் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது Re-NEET 2024 கொஷின் பேப்பர். இதில் பயாலஜிக்கு நேராக போயிடுவோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா? பயாலஜிக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம பயாலஜியை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பயாலஜி கொஷினை பொறுத்த வரைக்கும் 101வது கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு நிமிஷங்க. இப்போ பாருங்க, இதில் வந்து the regions with high level of species richness, high degree of endemism and a loss of 70% of the species and habitat are identified as அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் சொல்லுவோம். இது ஈஸியான கொஷின் அப்படிங்களாம். அதுக்கடுத்து which of the following simple tissue are commonly found in fruit walls of nuts and pulp, sclerites அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கடுத்து in a chromosome there is a specific DNA sequence responsible for initiating replication, oocyte. இதுவும் ஈஸியாக சொல்லிடலாம். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு கரெக்ட் தான். ஸோ லைட் ரியாக்ஷனில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கடகடான கொஷின் அடுத்தடுத்து பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, ஃப்ளமிங், ராபர்ட் ப்ரௌன், ஜார்ஜ் பேலேட், கெமிலோ கோல்ஜி என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள், இந்த கெமிலோ கோல்ஜிங்கிறது கோல்ஜி காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிச்சாரு. கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் டைரெக்டாக கொடுக்காம டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் ஆஃப் சிஸ்டனே நியர் செல்ஸ் நியூக்ளியஸ் அப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஷின் பேப்பர் லெவல் வந்து மாடரேட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப டஃப் கிடையாது, டிஃபிகல்ட் கிடையாது. அதே சமயத்தில் ஈஸியாக இல்லாத மாதிரியும் கொஞ்சம் அவங்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறது நமக்கு தெரியுது. இல்லைன்னா கெமிலோ கோல்ஜிக்கு கோல்ஜி அப்பேரட்டஸ்னா பேரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் ஆஃப் சிஸ்டனே நியர் செல் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் டஃப் கொஷின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின். அதுக்கடுத்து இப்போ வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டஃப் டிஃபிகல்ட்னஸ் வந்து டிஃபிகல்ட் லெவல் வந்து கொஞ்சம் இதில் வந்து மே 5th விட இன்க்ரீஸ்டாக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க மேட்ச் 1, லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இது எந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எதிர்ப்பாங்கிறது. இது வந்து டிஃபிகல்ட் கொஷின். ETS காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 மேபி பார்க்குற சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் கூட தெரியாதா சார்னு நீங்க நினைக்கலாம். பட் திஸ் இஸ் டிஃபிகல்ட் கொஷின். அதே போல மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வரும்போது அவங்க எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கு 2 வர மாதிரியே 3 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கண்டுபிடிச்சா மீதி எல்லாம் மேட்ச் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தான் ரொம்ப கண்ணும் கருத்துமா கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதே போல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி பார்த்தா இட் இஸ் டைம் கன்சியூமிங் கொஷின். ஸ்டேட்மெண்ட் 1, 2 டைம் கன்சியூமிங் கொஷின். மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பேஸ்ட் கொஷின் 2 கொடுத்துருக்காங்க. 2 இல்ல 3. இங்க பாருங்க, இங்க ஒரு டயக்ராம் கொஷின். த பார்ட் மார்க்ட் அஸ் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த டயக்ராம் கொஷின் நமக்கு ஈகாலஜில இருந்து வரக்கூடிய டயக்ராம் கொஷின் கேட்டிருக்காங்க. மேட்ச் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு மேட்ச் வந்திருக்கு. மேட்ச் நிறைய இருக்கு. அதே போல ஸ்டேட்மெண்ட் 1, 2 டைப் இருக்கு. டயக்ராம் பேஸ்ட் கொஷின் இருக்கு. தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங் கொஷின் மாதிரி. மேட்ச் எக்கச்சக்கமான மேட்ச் தான். டயக்ராம் கொஷின் இதோட 3வது பார்க்குறோம் நம்ம. எனக்கு தெரிஞ்ச 4 என்னமோ இருக்குதுங்க. செல் சைக்கிள் டயக்ராம் கூட கொடுத்துருந்தாங்க. எக்கச்சக்கமான மேட்ச் கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல நம்ம என்ன சொல்றோம், பயாலஜி கொஷின் Re-NEET 2024 பயாலஜி கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்ங்கிறது எல்லா கொஷினும் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியறது moderate. Getting 360 out of 360 is not easy.
நியர்லி 300 to 340 எடுத்துடலாம். பட் எக்ஸாக்டா 360 எடுப்பவர்களோட எண்ணிக்கை ஒருவேளை மே 5ஆம் தேதி இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதிக அளவில் இருந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மே 5ஆம் தேதி பேப்பரை விட இப்போ ஜூன் 23ஆம் தேதி கேட்டிருக்கக்கூடிய பயாலஜி பேப்பர் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். அதாவது ஓவராலாக சொல்லணும்னா மாடரேட் கொஷின் பேப்பர், நாட் அன் ஈஸி பேப்பர். அதே போல் நாட் அ டிஃபிகல்ட் பேப்பர், 300 ஈஸியாக எடுத்துடலாம். பட் த திங் இஸ் மாடரேட் அப்படிங்கிறது தான் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். எக்கச்சக்கமான மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1, 2 டைப் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடிய டாபிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தட் இந்த கிரைட்டீரியாலாம் வச்சு பார்க்கல நீட் யூஜி 2024 ரீநீட் எழுதியிருக்காங்க ஜூன் 23ஆம் தேதி. அந்த ரீநீட் எழுதியிருக்கக்கூடிய 813 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாடரேட்டாக தான் இருந்திருக்கும், ஈஸியா இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல இன்னொரு விஷயம், 750 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இது வந்து நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நியூஸா வந்திருக்குது, ஒரு அஃபிஷியலுக்காக இன்ஃபர்மேஷனுக்காக காமிக்கிறோம். 750 ஆஃப் 1563 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப்டு நீட் யூஜி ரீடெஸ்ட். ஸோ இதுல வந்து 813 பேர் இந்த ரீநீட்ல அப்பியர் ஆகியிருக்காங்க. எக்ஸாம் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லாமல் அவங்க 6 சென்டர்ஸ் அந்த எக்ஸாம்ல வேற வேற சென்டர், அவங்க ஆல்ரெடி எழுதின சென்டர் போடாம டிஃப்ரெண்ட் சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. So do you think opposition demand for Supreme Court appointed probe into allegations of irregularities in NEET UG 2024 exams justified? So சுப்ரீம் கோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு விசாரணை கமிட்டி வைக்கணும்னு ஆப்போசிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது கரெக்ட் தானா, ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல. எஸ்ன்னு போட்டால் ஏதாவது போல் ரிசல்ட்லாம் வரலையா? வரல. ஓகே, சைன்இன் பண்ணாதான் ரிசல்ட் வருமா? அதுக்கெல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகேங்க. ஸோ நமக்கு நீட் யூஜி 2024ஓட ரீநீட் எக்ஸாம் ஜூன் 23ஆம் தேதி நடந்ததில் பயாலஜி இஸ் மாட்ரேட். மே 5th கேட்ட அளவுக்கு ஈஸி கிடையாது. அதே போல் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்ரேட், ஈஸியும் கிடையாது டிஃபிகல்ட்டும் கிடையாது, மாட்ரேட். ஸோ திஸ் இஸ் அவர் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.